அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணோம்? இல்லையா பாஸ்? என்ன எதுக்கு கேட்டோம்? எதுவும் இல்ல. எதுக்கு நான் என்ன பண்ணேன்? நீ ஒரு ஆபீசர் கேள்வி கேட்ட நீ கேட்கக்கூடாது. உங்க ஏரியாவா? சிதம்பா கால் பண்ணி கூட்டு வரா. சிதம்பா கால் பண்ணா. நம்ம ஏரியாவில் ரொம்ப நேரமா ஒரு போலீஸ் வண்டி நிக்குது. எதுக்குன்னு தெரியல, நடு ரோட்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அது என்னன்னு போய் கேட்போம். கொஞ்சம் லைவ் வீடியோ எடுத்துக்கிட்டே இருங்க. வா. அதான் ஏன் தூங்கிட்டு இது ஏரியா பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ பாட்டு வந்துட்ட பிரச்சனை என்ன சொன்னீங்க? நாங்களும் தெரிஞ்சுக்கோ. நாங்களும் ஏரியா கிடையாது தானே, நாங்களும் அலர்ட்டா இருக்கோங்க. கொடுத்து வராங்க போலீங்க நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க தானே கேட்கணும். எது கேட்க போறோம்? இல்லைன்னா வேலையை விட்டு வந்து நின்று கேட்க இல்லைங்கன்னா அவசியமா? எதுக்கு நிக்கிறீங்க தான் கேட்கிறோம். அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணோம்? வண்டி நீ எதுக்கு நிக்கிறீங்கன்னு கேட்டது விட்டுருமா? நீ ஏரியா கேட்க முடியாது. இது ஏன் ஏரியா? இது ஏன் வீடு? வேலையா கேட்பா. வண்டி வீட்டு வாசல் எல்லாம் கேட்கதான் செய்வோம். நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா இல்லையா பாஸ்? என்ன எது கேட்டோம்? எதுவும் இல்ல. எதுக்கு நான் என்ன பண்ணேன்? நீ ஒரு ஆபீசர் கேள்வி கேட்ட நீ கேட்கக்கூடாது. உங்க ஏரியாவா? ஆமா. என்ன பிரச்சனை சொன்னா நாங்களும் அலர்ட்டா இருப்போம்ல. பிரச்சனை சொல்ல முடியாது. உள்ள விட போயிட்டு இருக்கல. எங்களுக்கு போலீஸ் தெரியும். என்ன எதுக்கு ஆத்துறீங்க? உங்க மட்டும் தான் சிதம்பா கால் பண்ணி கூட்டு வரா. சிதம்பா கால் பண்ணா. இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ ஆக்டர் ஸ்ரீதேவா அவரோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பமாக இருக்குது, இது என்ன ரியல் வீடியோவா இல்லை ஃபேக் வீடியோவா அப்படின்ட்டு. அதாவது போலீஸாக இந்த வீடியோவில் இருக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா பார்க்க சீரியல் ஆக்டர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஸ்ரீதேவா பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்ட அப்புறமா ஸ்ரீதேவா இந்த வீடியோவோட கேப்ஷனாக இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2 ஆங்கிரி ஸ்மைலியும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இவர் ஃபன்னுக்காக போட்டிருந்தாருன்னா எதுக்கு இந்த கேப்ஷனை அவர் போடணும் அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி ஸ்ரீதேவாவே அஃபிஷியலாக சொன்னால் மட்டும்தான் நமக்கு கிளியராக தெரிய வரும். ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.